அப்படின்னா ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு வரலாமா? இல்ல அதெல்லாம் வேண்டாம். தனா, இப்ப எதுக்கு இவ்வளவு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்? இவ வீட்ல உட்காந்து நல்லா தின்னுட்டு மட்டும் இருக்கா. என்னத்த சாப்பிட்டு தொலைச்சான்னு தெரியல. இங்க பாரு தனா, ஹாஸ்பிட்டல்லாம் ஒண்ணும் வேண்டாம். தேவையில்லாத ஒரு தண்ட செலவு. அப்புறம் அதுக்கும் என்கிட்ட தான் வந்து காசு கேட்டுட்டு நிப்பீங்க. ஹாஸ்பிட்டல்லாம் வேண்டாம் தானா? இது வேற விஷயம். வேற விஷயம்னா என்ன? அத எப்படி சொல்றது? இப்போ வேண்டாம், கொஞ்ச நாள் தள்ளி போடலான்னு சொன்னா எங்க கேட்டான் அவன்? யாரு? அதான் அந்த சீனு. தள்ளி போடலான்னு சொன்னா கேட்கவே இல்ல. என்ன தள்ளி போடுறது சொல்ற? என்ன தானா நீ அத எப்படி சொல்றது? ஏய், எனக்கு ஒண்ணுமே புரியல. இது கூடவா புரியல? கொஞ்ச நாள் குழந்தை வேண்டான்னு சொன்னேன், ஆனா அவன் கேட்கவே இல்ல. சரியான ராஸ்கல், நினைச்சதை சாதிச்சுட்டான். மாயா, அப்படின்னா நீ? அதான், வேற என்ன? ஏய், என்ன சொல்லிட்டு இருக்க நீ? ஆமா அத்த, உங்க பையன் ரொம்ப மோசம். சொல்ல சொல்ல கேட்காம இப்ப பாருங்க. ஏய், என்ன ரொம்ப ஓவரா நடிச்சிட்டு இருக்க? போய் சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. நான் ஏன் அத்த போய் சொல்ல போறேன்? ஏய், ஏதோ பித்த வந்து எடுத்துட்டு சும்மா நடிச்சிட்டு இருக்கியா? என்ன சித்தி நீங்க? இதுல போய் யாராவது பொய் சொல்லுவாங்களா? மாயா, உண்மைதான் சொல்றியா? ஆமா தானா? நான் எவ்வளவோ சொன்னேன், எங்க கேட்டான்? எனக்கு இப்பவே குழந்தை வேணும்னு அடம் பிடிச்சான். இப்ப பாரு, அதே மாதிரி நடந்துருச்சு. ஏய், என் புள்ளைய பத்தி எனக்கு தெரியும். உன் கூட அவன் பிடிக்காம தானே வாழ்ந்துட்டு இருக்கான். அது சும்மா உங்களுக்காக வெளியில அப்படி கோவமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறான் அத்த. அவன் வெளியூருக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ஆளே மாறிட்டான். முன்ன மாதிரி இல்ல, அவன் சேட்டைக்கு அளவே இல்லாம போயிடுச்சு. என்னடி நெளிற? வெக்கப்படுற சித்தி. இப்ப கூட வெக்கம் வரலனா எப்படி? ஏய், இந்த டிராமா எல்லாம் பண்ற வேலை வச்சுக்காத. நான் ஏன் அத்தா அதெல்லாம் பண்ண போறேன்? நீங்க பாட்டி ஆக போறீங்க, உங்களுக்கு சந்தோஷம் தானே? அண்ணி, இவ சொல்றத பார்த்தா நிஜமா இருக்கும் போல. நிஜமா தான் சொல்றேன்.